ஸ்டார்ட். இல்லைண்ணா இங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, மதுரையில் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலம் இருக்குது. ஆனால் மதுரைன்னு ஞாபகம் வந்தாலே மீனாட்சி அம்மன் கோவில் மட்டும்தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்குமே. ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலை தவிர ஏகப்பட்ட இடங்கள் இங்கே இருக்குங்க. அந்த இடம் யாருக்குமே தெரியறதில்ல. அதனால தான் மதுரையில் அழகர் கோவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏகப்பட்ட சுற்றுலா மையங்கள் இருக்குது அப்படின்றது இவங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி இந்த அழகர் மலைக்கு வந்திருக்குங்க. இந்த அழகர் மலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது. இது குரங்குகளுக்கும் அதே போல் காட்டு மாடுகளுக்கும் வசிப்பிடமாக இருக்குதுங்க. அதே போல் இங்கேருந்து மக்கள் வந்து ரோட்டு பாதை இருக்குது, அதே போல் வந்து மலை பாதை இருக்குது. இந்த மலைப்பாதையை ஏன் விரும்புகிறாங்கன்னா, மலைப்பாதையில் வரும்பொழுது அந்த வழி வந்து அவங்களுக்கு சுகமாக இருக்குன்னு மக்கள் சொல்லும்போது உண்மையிலேயே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. ஏன் ஆனந்தமாக இருக்குன்னா, இந்த மலைப்பாதையில் ஏற்படுற அந்த வழி வந்து அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு இன்பத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்பம் வந்து முழுக்க முழுக்க அவங்க நீடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலைப்பாதையில் வரும்பொழுது எத்தனையோ குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகளோட தொல்லைகள் இருந்தாலும் அந்த குரங்குகளோட தொல்லைகளை வந்து தனக்கு பிடித்தமானதாக மாற்றிக்கிறாங்க. அதே போல் தன்னோட கைகளில் எந்த பொருள் வச்சுருந்தாலும் குரங்குகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்கம் இங்கே வருதுங்க. அதே போல் வந்து வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சண்டை சச்சரவுகளை கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது சில அது அதாவது சமரசத்துக்கு வருங்க. அந்த மாதிரி சமரசம் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு வரும்போது ரொம்ப மக்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அதே போல் வந்து தனக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வர்ற அந்த கெட்டப்பு, அதே போல் தன்னோட சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. இங்கே வந்து பகிர்ந்து சாப்பிட்ற அந்த உணவை அவங்க வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்றாங்களா, அந்த சாப்பிட்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாக இருக்குங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பல கோயில்கள் மேலே இருக்குங்க. இந்த கோயில்களில் வந்து 110 படி இருக்குங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு. இந்த ஃபஸ்ட்டு கோயில் 110 படி ஏறி மேலே போகும்போது ஒரு தீர்த்தம் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து இல்லாத அதாவது இருக்கிற நோய்கள்லாம் தீர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்க. அதாவது இருக்க நோய்கள்லாம் தீர்ந்தனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானதாக இந்த இடங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து இங்கே இருக்க குரங்குகள் செய்கிற சேட்டைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 இஷ்டமானதாக இருக்குது. ஏன்னா இந்த குரங்குகள் வந்து குழந்தைத்தனமாக விளையாடுது. அந்த விளையாட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கனால இங்கே அடிக்கடி அந்த குரங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அதிகமான மரங்கள் மூலிகை மரங்களாக இருக்குது. இப்போ இந்த மூலிகை மரங்கள்னால பல நோய்கள் தீருதுன்ற அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே போல் இந்த மூலிகையில் குளித்தா, இந்த மூலிகை தண்ணியில் குளித்தோம்னா அவங்களுக்கு வந்து இல்லாத நோய்கள்லாம் தீர்ந்து போகிறதா அவங்க நினச்சிருக்காங்க. அதே போல் வந்து மேலே வந்து ராக்காயி அம்மன் கோயிலிருந்து அந்த பாதத்தில் அதோட அந்த சாமின்னு சொல்கிறாங்க, அந்த சாமியோட பாதத்துலேருந்து ஊற்று வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஊற்று எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் வந்து எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தெரியறதில்ல. அதே போல் வெயில் காலங்கமாக இருந்தாலும் சரி, அதே போல் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து இந்த தண்ணி வத்துறதே இல்லை. இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கனால இவங்க வந்து எப்போ வந்தாலும் அவங்களுக்கு பிடித்தமான இடங்களாக இருக்கனால இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. அதே போல் வந்து மதுரையில் வடக்கு பக்கமாக 21 கிலோமீட்டருக்கு அப்பால இந்த மலை இருக்குங்க. இந்த மலைக்கு பேர் அழகர் மலைன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபெஸ்டிவல்னு சொல்கிறப்ப சித்திரை திருவிழா, அந்த திருவிழா வந்து ஒரு இஷ்டமான திருவிழாவாக இருக்குங்க. இந்த திருவிழா அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இந்த கூடிக்கிட்டு இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பிக்கிறாங்க. இந்த திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து இந்த அழகர் மலை எதுக்கு ஃபேமஸ்னா, விஷ்ணு அப்படின்ற ஒரு கடவுள் இங்கே இருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால இந்த சுற்றுலாத்தலத்துக்கு நீங்கள் வரணும், நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும், இந்த இடத்த பார்த்து உங்களோட கவலையெல்லாம் மறக்கணும் அப்படின்றதாங்க என்னோட ஆசை. இன்னைக்கு நான் வந்தேன், என்னோட கவலையெல்லாம் மறந்து போச்சு. அதே போல் உங்களோட கவலை கண்டிப்பாக மறைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரையும் டேக் கேர், பாய். ஓகே. இந்த அழகர் மலைக்கு வர்றவங்க அதாவது குரங்கள்கிட்ட வம்புழுக்கிறாங்க. வம்புழுக்கும் போது அவங்கள பாடாப்படுத்துதுங்க. குரங்கு துரத்தும் போது இவங்க ஓடுற ஓட்டத்தை பார்க்கணும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு ஓட்டமாக ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது குரங்குகள் வந்து என்ன செய்யுதுன்னா இவங்களை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதாவது சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடுகளை பிடுங்கி சாப்பிடும்பொழுது சரி பரவாயில்ல குரங்குகள் தானே பிடுங்கி சாப்பிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை விட்டுறாங்க. அதே போல் வந்து குரங்குகள் வந்து நிறையா பிடுங்கி சாப்பிடும் பொழுது சரி என்னடா செய்யுது, அவங்களுக்கு குரங்குகளை துரத்திட்டு தான் இருக்காங்க. அதே போல் குச்சி எடுத்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கேட்கறது இல்லை. அதை எடுத்துரு அப்படின்னு பாட்டிங்க.